நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் நேற்று கல்லீரல் நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த நிலையில் அவரது இறுதி ஊர்வலம் தொடங்கியிருக்கிறது. தற்போது அது பற்றி பேசுவதற்காக நேரலையில் இணைகிறார் ஸ்டாண்ட் அப் காமெடியன் மதுரை முத்து அவர்கள். அவரிடம் பேசலாம். வணக்கம் மதுரை முத்து. தற்போது நடிகர் ரோபோ சங்கர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் அவரோடு உங்களுடைய பணிக்காலம் எப்படி இருந்தது, உங்களுடைய நினைவுகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். நாங்கள் ஒரு 27 ஆண்டு நட்பு மேடம். மதுரை தான். அவர் மதுரை பெருங்குடி கல்லூரியில் பிஏ ஹிஸ்ட்ரி படித்தார். பக்கத்து நான் ஒரு கல்லூரி. அப்பயே அவர் இந்த மேடைகளில் தன்னுடைய நிகழ்ச்சியை தொடங்கிட்டார். அவரும் 17-18 வயசுலேயே. அது கடுமையான உழைப்பு. இப்போ கூட அந்த இதுக்கெல்லாம் சொல்லுவாங்க, இந்த மஞ்சள் காமாலைக்கு ரீசன் அது கூட இருக்கலாம். ஏன்னா அந்த கெமிக்கல் ஃபுல்லாக பாடியில் பூசிட்டு அது பண்ணுறது. அப்படி கடுமையான உழைப்பினால் மிஸ்டர் மெட்ராஸ் அந்த மிஸ்டர் மதுரை அது 2000 அந்த பீரியட்ல வாங்கினவர். தேகத்தை நல்லா தான் பார்த்து கொண்டவர். அதுபோக மிமிக்கிரியில் நிறைய வெர்ஷன் பண்ணார். இப்போ நாங்கள் மேடைக்கெல்லாம் 2005 ஸ்டேஜுக்கு போகும்போது ஒரு மினிமம் அமௌண்ட்டு தான், 2 ரூபா தான் இருக்கும். நாங்கள் அவ்வளோ ட்ராவல் பண்ணி போவோம். அந்த பொழுது ரொம்ப இனிமையாக்குவார். வெறும் நடிகரை மட்டும் இமிடேட் பண்ணாமல் எங்களையவே இமிடேட் பண்ணி மேடையில் பேசக்கூடிய ஆற்றல். ஏகப்பட்ட குரல் வளம். டப்பிங் பேசுவார். நல்ல நடிகர், நல்ல டான்ஸரு. இப்படி அடிக்கக்குள்ளே போகலாம். இது வரும் எனக்கு இது வராதுன்னு இல்லாமல் எல்லா கலையும் தெரிஞ்சு வச்சிருந்தக்கூடிய ஒரு கலைஞர். அவர் ஸ்டேஜாக இருந்தாலும் அதில் பெரிய ஆளுமையாக செஞ்சார். சின்னத்திரையிலும் அவருடைய ஆளுமை பெருசாக இருந்தது. பெரிய திரை அப்படி 3 இடத்துலையுமே முத்திரையை பயிற்சார். 46 வயசு என்பதுதான் கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியாத வயசு. இன்னும் அவருடைய கலை பயணம் இந்த நகைச்சுவை பண்ணி ஒரு 80 வயசு வரைக்காவது வந்திருக்கணும். இந்த மக்கள் கிடைச்சிருக்கணும். அது கிடைக்காம போனது எல்லாரும் எங்களை மாதிரி நண்பர்களுக்கு ஒரு பெரிய ஏக்கம். இன்னொன்று, எப்பயுமே எங்களோட அந்த ஒரு யூகோ பார்க்காம ரொம்ப ஜாலியாக அழகாக பேசக்கூடியவர். இப்போ கூட ஒரு சும்மா இருக்கும்போது ஃபோன் அடிச்சு, என்ன ராமர் என்ன பண்ணுறான், கனெக்ட் பண்ண பேசுவோம் அப்படின்னு ஒரு 1/2 மணி நேரம் பேசக்கூடியவர். கலைமாமணி, மிமிக்கிரிக்காக கலைமாமணி வாங்கினவரும் எனக்கு தெரிஞ்சு அவர் தான் நினைக்கிறேன். இப்படி ரொம்ப சின்ன வயசுல ரொம்ப சாதனைகளை பண்ணிட்டாரு. இருந்தாலும் இந்த இறப்பு இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள். இந்த பிறந்த நாளுக்கு அவர் எனக்கு வாழ்த்து சொல்வார் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் அவருக்கு நான் இரங்கல் செய்தி சொல்றதுக்காக மதுரையிலேருந்து வர வேண்டிய சூழல். இப்படி மனித வாழ்க்கை சடனாக மாறுற நேரத்தில் 46 வயசு. நாளைக்கு பேரனுக்கு காது விட்டு, ஒரே பொண்ணு ஒரே பேரன் அது கூட இல்லாதப்ப அந்த குடும்பத்துக்கு பெரிய அழுத்தம் கொடுக்கும். மன உளைச்சல் இருப்பாங்க. நான் பார்த்தேன். இப்போ போனோன்னே கமல் சார் வரும்போது, ஏன்னா கமல் சாரோட மிகப்பெரிய பெண், அவர் படத்தில் நடிக்கணும் ஆசை. நாங்கள் ஒரு 20 வருஷம் முன்னாடி மேடையில் பண்ணும்போது கமல் சார் அவ்வளோ ரசித்து பேசுவார். ஒவ்வொரு பட காட்சியிலையும் அழகாக சொல்லுவார். அவர் படத்தில் நடிக்கணும் ஒரு ஏக்கம் இருந்தது. அவரே இன்னைக்கு வீடு தேடி வர்றப்ப இவர் பேச முடியாத சூழல். அவங்க பொண்ணு பார்த்து அழுகும்போது அது எல்லாருக்கும் கண்டிப்பாக கண்ணீரை வர வைக்கக்கூடிய மிக மோசமான தருணம் அந்த தருணம். நல்ல ஒரு கலைஞன். இழந்து வாடுகிற குடும்பத்துக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் பெரிய என்ன பதில் சொல்றது அப்படின்னு தெரியாத அளவுக்கு இந்த இளம் வயதுல இறைவன் எடுத்துக்கொண்டார். இப்போ அங்கேயும் போய் சும்மா இருக்க மாட்டார். அங்கேயும் மேலுலகத்தில் மக்களை மகிழ்ச்சிப்படுத்தட்டும். அவருடைய புகழ் இன்னைக்கு பார்க்குறோம் சோசியல் மீடியாவில் எவ்வளோ பழகி இருக்குங்க. அதுக்கு காரணம் அவர் சம்பாதிச்ச பேர். ஒரு ஹீரோவுக்கு கிடைக்கிற மரியாதையை விட காமெடியனுக்கு எவ்வளோ கிடைக்குன்றது அவங்க வீட்டில் ஒரு ஆளாக இன்னைக்கு ரோபோ சங்கரை பார்க்குறாங்க, அனுதாபத்தை தெரிவிக்கிறாங்கன்றது அவர் இந்த 30 ஆண்டு கால மேடையில் ஓடி சம்பாரிச்ச பேருக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய மரியாதையும் பாராட்டும் கண்ணீர் அஞ்சலியும் இன்னைக்கு முழுவதும் பார்க்குறோம். அவரை இழந்து வாழ்கிற குடும்பத்துக்கு என்னுடைய அனுதாபமும், அவர் ஆன்மா சாந்தி அடையட்டும், மன நிம்மதி அடையட்டும். அவர் இருக்கும்போது எத்தனை பேரை சிரிக்க வச்சாரோ அதே கண்கள் இன்னைக்கு அவர் இல்லாதப்ப அவருக்காக அழுகிறது. அதான் பெரிய விஷயம். அதனால அவர் சம்பாரிச்ச பெயர் இத்தனை மக்கள். நன்றி மேடம். இணைப்பில் உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு மதுரை முத்து. அடுத்ததாக பேசுவதற்காக இணைகிறார் காமெடி நடிகர் கூல் சுரேஷ் அவர்கள். அவரிடம் பேசலாம். வணக்கம் கூல் சுரேஷ். தற்போது நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் உயிரிழந்திருக்கிறார். அவரோடு உங்களுடைய நினைவுகளை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம்மா. நான்
எப்பவுமே என்னோட வீடியோ எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க. நான் போற இடத்துல அப்படி ஒரு கலகலப்பா இருக்கும், பயங்கர சத்தமா இருக்கும். ஆனா இந்த ஒரு செய்தி, ரோபோ சங்கர் அவர்கள் மறைந்து விட்டார் அப்படின்னு நேற்று 9 மணிக்கு எனக்கு இந்த நியூஸ் 7 தமிழ் ஒரு இதை பார்த்து இணைப்பில் வந்து உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி குல் சுரேஷ்.